முந்தியெல்லாம் என்ன டிவியில் நான் பேசுனேன் கேட்டிங்களா? அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும், அட்டே உலகமே அப்படியே காது தொலைபேசி ஒலிக்கும், கடிதங்கள் வரும், சாலையில் பார்த்தா ஒரு டிவியில் பார்த்தேன். இப்போது தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா, எந்த டிவின்னு சொல்லலையே. அந்த டிவி அதை சொன்னால் அது எங்கள் லிஸ்ட்டில் இல்லையே. எங்கள் டிடிஹெச்சில் அது கிடையாது, நாங்கள் அதை விட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார். வேற வழியே இல்லை. ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள், அதற்கு நன்றி. தனஞ்சயன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருவார் பார்க்குறதுக்கு. ஆள் கலை வெறியன். நம்மிடையே கலை இலக்கிய விமர்சனம் செய்யக்கூடிய, விஞ்ஞான ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிந்தனையாளர் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த பெருமை டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 அப்புறம் தியோடர் பாஸ்கரனுக்கு அப்புறம் நம்முடைய விமர்சகராக ஒருவர் உருவாகி இருக்கிறார். இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார், எனக்கு விரோதி சார், ஆனால் அந்த ஆள் பேரை சொல்லணும் சார், அரந்தை நாராயணன். எனக்கு விரோதி, என்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதுவார். நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுக்குவார், போயான்னு விட்டுருவேன், இதில் விடுகிட்டுருவேன். ஆனால் அற்புதமான எழுத்தாளர் சார் அரந்தை நாராயணன். ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியோடர் பாஸ்கரன், அப்புறம் வந்து 2 இன்னும் கலை இலக்கிய அது சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்க ரொம்ப நல்லா. தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் அந்த இடத்துல மிக நல்ல புத்தகம். அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும். இன்னும் எனக்கு அதான் தனஞ்சய், நான் டெல்லியில் சொன்னது மாதிரி உங்களுக்கு ஒரு 50-60 ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது, நீ கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு சொல்கிறேன், கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா, வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு. வந்து 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வச்சுக்கல. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா, வையம் இதை ஏற்குமா. நாகேஸ்வராவும் சாவித்திரியும் பாரு ஒரு பாட்டு, நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன். இதுதான் நம்ம கல்ச்சரா இருந்திருக்கு. ஒரு 40 ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு? அதை விடுங்க. நான் என்னன்னா, லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் வந்திருக்குது. கர்ப்பமாகாத வரைக்கும் கற்புக்கு இழுக்கில்லை வந்திருக்கு. கல்யாணமாக முன்னே கையை தொடலாகுமா, எவ்வளவு பெரிய இது 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 ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கு. இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க 300 பக்கம் எழுதலாம். நான் 3 மணி நேரம் பேசுவேன். தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு. அன்னைக்கு சென்சாரில் இதை கட் பண்ணுங்க. நாங்கள் சென்சார் போர்டில் என்ன தெரியுமா, டிஆர் ராஜகுமாரியை தூணில் கட்டி வச்சிருப்பாங்க, கயிறு ஊடும்பாவுமா போயிட்டு இருக்கோம். அந்த கயிறில் ஒரு கயிறு அந்த அம்மாவின் மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது. அது ரொம்ப செக்ஸியாக இருக்கு. அந்த கயிற்றை எடுத்துக்கணும். மார்பை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்ஸியாக இருக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு இது விரோதமாக இருக்கு. வயிற்றில் கட்டுங்க, இல்லைன்னா கழுத்தில் கட்டுங்க ஒரு கயிறு, நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார். எங்க இருக்கு இன்னைக்கு? 40-50 வருஷம். இந்த 50 வருஷம் இந்த 200 ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சந்திக்கவில்லை. ராஜமுருகன் ஒரு சிந்தனையாளன், நீ என்ன தெரியுமா, ஒரு மகிழ்ச்சி தெரியுமா, உங்கள் பத்திரிகையாளர் வட்டத்திலிருந்து வந்த ஒருவன் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறார் என்பது பெருமை. அது பெரிய பெருமை. இந்த படத்தில் ரொம்ப ராவா இருக்குன்னு நான் பார்த்தேன். சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்ப க்ரூடாக இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தபோது தெரிஞ்சது, இது க்ரூடான விஷயத்தை க்ரூடான தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கான் அந்த ஆள். இது க்ரூடாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது,
வாழ்க்கை இரும்பிடித்து கொண்டிருக்கிற போது கலை பூப்பறித்து கொண்டிருக்க முடியாது என்று எழுதியவன் நான். வாழ்க்கை அப்படின்ற ரத்தமும் சதையுமா சாக்கடையும் புழுதியுமா இருக்கிற போது அங்கே பூக்களை எள்ளி தெளித்து கொண்டிருக்க முடியாதுன்னு இருக்கார். தொடர்ந்து நிறைய சிந்தனைகளோடு நிறைய படங்கள் எடுக்கணும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும். திரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தனஞ்சயனுக்கு வாழ்த்துக்கள், பிரபுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு, பத்திரிகையாளருக்கு இதுதான் முக்கியமான தகவல். 434 படங்கள் வந்திருக்கு மொத்தத்துக்கு போட்டிக்கு. இந்திய சினிமா 434 படங்கள், பிரியதர்ஷன் சொன்னது. அதை வடிகட்டுறது பெரிய வேலை. இதில் எந்தெந்த படங்களை உள்ளே ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போகிறதுங்கிறது எதை கொண்டு போகலாம் அவர் சொன்னார், மேடையிலே சொன்னார். அதை வடிகட்டி 86ஆக குறைக்கிறார்கள் ஜூரிஸ். 86ஆக குறைக்கிறாங்க. 340 86க்கு வருது. இந்த 86 இருந்து தான் யார் சிறந்த ஒளிப்பதிவாளர், யார் சிறந்த இயக்குனர், மாநில படம் எது, யார் சிறந்த இசையமைப்பாளர், யார் ஒப்பனையாளர், யார் இசையமைப்பாளர், யார் பாடகர், உட்கார்ந்து தீ பிடிச்சிரும் ஜூரிஸ்க்கு மத்தியில். எல்லாரும் தங்கள் தங்கள் மண்ணுக்கு விருதுகளை கொண்டு செல்வதற்கு துடிப்பார்களா மாட்டார்களா? வடக்கே இருப்பவர்களுக்கு தெற்கை பற்றிய பெரிய எண்ணம் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதையெல்லாம் தாண்டி நம் தமிழ் வென்று வருகிறது என்று சொன்னால் தகுதி மிக்க தமிழ் வென்று வருகிறது என்று அர்த்தம். யாரும் பிடிச்சி தள்ளலை. தமிழர் தகுதி இருக்குது. இந்த ஒளிப்பதி பார்த்தமே, திரு என்ன பண்ணியிருக்காரு மனுஷன் பார்க்கல. இப்போ நான் அந்த பாட்டு எழுதின படம் தான் நான் பார்க்கலை, அப்புறத்தையும் பார்க்குறது வாய்ப்பு இருக்கிறதில்ல. என்ன பண்ணியிருக்காரு பார்த்தா இப்போ படத்தை இப்படியே பார்க்கணும் போல இருக்குது. துள்ளி சார் இப்போ சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நான் இதுக்காக சொல்ல, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள். நம்ம சொல்கிறேன், இதை நான் எழுதி வச்சுக்கணும். உண்மையை சொல்கிறேன். எதில் வேணாலும், டைலாக்கா, ஒளிப்பதிவா, டைரக்ஷனா, இந்த பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க நம்ம ஆளுங்கப்பா. ஒரு 3 வர தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. 3.5 கோடி வச்சுருக்கேன், நீ தான் டைரக்டர், எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துடு. 4 கோடி தர்றேன், அஜித்தை கூப்பிட்டு வந்துடு. 4 கோடி வச்சு எப்படி அஜித்தை நீ கூப்பிடு, நான் வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு இயக்குனர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே, அவன் வாய்ப்பு வாங்குவதற்கு முன்பு ஒரு நடிகர்கிட்ட போய் அவன் வாய்ப்பு வாங்கணும். இதை தாண்டி தான் அவங்க நிற்கிறாங்க. எனக்கு தெரியும், இவங்க படுகிற துயரங்கள்லாம் தெரியும் எனக்கு. அதனால தான் இவங்க மேலாம் பெரிய அன்பும் பாசமும் வர்றது காரணமே, எவ்வளவு துன்பங்களை தாண்டி நம்மகிட்ட வர்றான், நம்ம வேற இவனை ஏன் கசக்கிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க வெற்றி பெறணும்னு நினைப்பேன். இத்தனை படங்களுக்கு மத்தியில் இது 86 படங்கள், இது வடிகட்டப்பட்ட படங்கள், இத்தனை விருதுகள் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும், புதியவர்களை. நான் விமர்சனம் பாராட்டினாலும் எடுத்துக்குவேன், திட்டினா சிரிச்சுக்குவேன், அப்படி போயிடுவேன். இவங்கள்லாம் பாராட்டிகிட்டே இருங்க. நிறைவாக திரைக்கலைஞர்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் நல்ல படம் எடுக்க வேண்டும், எடுத்திருக்கிறீர்களா என்பதை சோதித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேசிய விருது பட்டியலில் நீங்கள் எத்தனாவதாக இருக்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10 பேரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. இந்திய நீரோட்டத்தில், உலக நீரோட்டத்தில் நிற்க முடியுமான்னு பார்க்கணும். அங்கே போன பிறகுதான் தெரியுது எவ்வளவு மோசமாக சினிமா எடுத்திருக்கோம்ப்பா, எங்கே நிற்கிறான்னு. முக்தி பவன்னு ஒரு படம், அதுக்கு ரொம்ப விருது கொடுத்துருக்காங்க. காசியில் போய் சாக போகிறவங்க கதை. ஒரு கிழவன் கிழவி, இவன் சாகிறதுக்கு இவர் ஒருத்தர் வந்திருக்காரு, சாகிறதுக்கு அங்கே ஒரு பொம்பளை வந்திருக்கா, 2 பேருக்கு வாழ்க்கை மேலே ஆசை வந்துருக்குன்னு ஒரு கதை. இப்படி பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சினிமாவை பார்த்து சினிமா எடுப்பதை விட்டு வாழ்க்கையை பார்த்து கலை செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் சிறைக்கலையும் வாழ்க்கையும் செம்மை உறும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தனஞ்சயன், எங்களை ரொம்ப அன்பாக இத்தனை பேரை சந்திக்க வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்காக நாங்கள் வந்தோம், ரொம்ப நன்றி. எல்லாருக்குடைய வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள். இங்கே வந்த ஊடகத்தார், வராத ஊடகத்தார், எங்களை பாராட்டியவர்கள்,
அல்லது அவசரத்தில் விட்டு போகச் செய்து விட்டவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை, வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.